दाक्षायणी तनुजविनोदाविदक्षाधरप्रहरणा भिक्षां विनोदमिति दक्षा स्वकीयधन पक्षा विपक्ष विमुखी यक्षे ससेवित निराक्षेपशक्तिवरलक्ष्म्या वदानकलना जय आदिपराशक्ति देवी की नमः पार्वती
விநாயகர் பெருமானுடைய பாதாரங்களை பிரார்த்தித்துக் கொண்டு நாங்கள் கடைபிடித்து வருகின்ற விரதங்கள் திதி நட்சத்திரங்கள், திதியிலே வருகின்ற விசேஷ நாட்கள், அதே போல நட்சத்திரங்களிலே வருகின்ற விசேஷ நாட்கள், மாதங்களிலே வருகின்ற விசேஷ நாட்கள் என்பதையெல்லாம் இந்த விரதங்களை நாங்கள் அனுஷ்டித்து வருகின்றோம். அந்த வகையிலே சதுர்த்தி விரதம் என்பது மிகவும் உன்னதமான விரதமாக கருதப்படுகின்றது. வாழ்க்கையிலே புண்ணியங்கள் செய்து முக்தி நிலை பெறுவதற்கு ஏதுவான பிறவி என்பது இந்த மனித பிறவி என்றாலும் கூட பூவுலகிலே பிறப்பெடுத்த நாம் இந்த பூவுலகிலே நாங்கள் வாழக்கூடிய காலங்களிலே தேவையான இஷ்டசித்திகளை பெறுவதற்கும் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற இன்னல்களை களைவதற்கும் விக்னங்களை தீர்க்கின்ற விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி விரதம் மிக முக்கியமாக கருதப்படுகின்றது. பார்வதி தேவியால் சிவபிரானை மனம் முடிக்கக்கூடிய வரத்தை கொடுத்தது இந்த சதுர்த்தி விரதம். ஆகவே அடியாக முடிந்த அளவு ஒவ்வொரு மாத சதுர்த்தியிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, அதுவும் செவ்வாய்க்கிழமைகளிலே வருகின்ற சதுர்த்தி மிகவும் உன்னதமான சதுர்த்தியாக கருதப்படும். ஏனாக இருந்தால் அங்காரக கிரகத்தினுடைய பிரார்த்தனைக்கு அமைய நவகிரகத்திலே அந்த அங்காரகனுக்கு ஒரு இடமும் கிடைக்கப்பெற்று செவ்வாய்க்கிழமையிலே சதுர்த்தி வருகின்ற நாள் மிகச் சிறப்புடையதாகும் என்று விநாயகர் பெருமானால் அருளப்பட்டது செவ்வாய்க்கிழமை வருகின்ற சதுர்த்தி விரதம். ஆக இந்த உன்னதமான சதுர்த்தி விரதங்களை ஒவ்வொரு மாதமும் கடைபிடித்து அடியார்களை கேட்டுக்கொண்டு விநாயகர் பெருமானுடைய வருடாந்த மகா கணபதி ஹோமம் வருகின்ற 26ஆம் தேதி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி பூஜையுடன் தொடர்ந்து ஆரம்பமாக நடைபெற்று 16 விநாயகர் பெருமானுடைய வழிபாடுகள் இடம்பெற்று அந்த விநாயகருக்கான ஹோமங்கள் வழமை போல இடம்பெறும் என்பதனை அடியார்களுக்கு அறியத் தருகின்றோம். வழமை போல அந்த விநாயகர் ஹோமத்திலே அடியார்கள் அனைவரும் பங்கு கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய பேரவாகும். அந்த ஹோமத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அடியார்கள், விரும்புகின்ற அடியார்கள் முன்கூட்டியே உங்களுடைய பெயர் விவரங்களை ஆலயத்திலே பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று ஏற்கனவே நாங்கள் அறிவுறுத்தி வருகின்றோம். ஏனாக இருந்தால் நீங்கள் முன்கூட்டியே பதிவு செய்வதாலே அதற்கான ஏற்பாடுகளை செய்வது மிக இலவாக இருக்கும். ஒவ்வொரு முறையும் அடியார்களை பார்த்து கொண்டு தொடர்ந்து அடியார்கள் அனைவருக்கும் விநாயகர் பெருமானுடைய திருவருள் வேண்டி பிரார்த்தித்து இத்துடன் அமைகின்றோம். நம பார்வதி